தவமே ஜெயம் நேயர்களுக்கு வணக்கம். நமக்கெல்லாம் 2 உயிர் கொடுத்திருக்கார் பகவான். அதை என்னென்று பார்ப்போமா? மனித குலத்திற்கு மட்டும் இறைவன் 2 உயிர்நிலைகளை தந்திருக்கிறான். அது எப்படி என்று பார்ப்போம். உடல் இயங்குவதற்கான உயிர். நாம் பிறக்கும்போது உச்சிக்கிளையில் தனஞ்சயன் என்ற வாயு வைத்து மற்ற வாயுக்களை கட்டுப்பாட்டில் வைத்து தேகத்தை இயக்கி கொண்டுள்ளது. இது உடலுக்குண்டான உயிர். மற்றொரு உயிர் ஒளி அணுக்களால் ஆனது. இது பிரம்மத்தின் கூறு. இது ஒளி அணுக்கள் சிரசிலிருந்து உடலுக்குண்டான மின்காந்தத்தை கொடுத்து நம்மை உயிரோடு வைத்திருக்கும். இந்த ஒளி அணுக்கள் குறைய குறையத்தான் இறப்பை நோக்கி செல்கிறோம். ஒளி அணுக்கள் முற்றிலும் அழிந்து விட்டால் உயிர் போய்விடும், தேகமும் அழிந்துவிடும். இந்த ஒளி அணுக்களுக்கு நம் முன்னோர்கள் பல பெயர்கள் கொடுத்துள்ளார்கள். சூட்சும தேகம், ஒளி தேகம், பொன்னான தேகம், முகிலம். இந்த உஷ்ணம்தான் நாம் உயிர் வாழ உதவுகிறது. இந்த உஷ்ணம் இல்லை என்றால் நாம் இறந்த பிறகு நமது உடல் சில்லிட்டு இருப்பதை நாம் அறிவோம். இந்த உஷ்ணம் இல்லாத நாளே நம் தேகம் சில்லிட்டு விடுகிறது, சுவாசமும் செல்லாது நின்று விடுகிறது. தீபம் எரிய காற்று தேவை, அதுபோல் இந்த ஒளி தீபம் எரிய காற்று தேவை. அதனால தான் சுவாசம் செய்கிறோம். தீபம் அணைந்து விட்டால் காற்று தேவையில்லை. அதனால்தான் நாம் இறந்தவுடன் காற்று நின்று விடுகிறது. இப்பொழுது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், நான் நமது தேகத்தை ஒளி தேகத்தையும் எப்படி செயல்படுத்தி நாம் உயர வேண்டும் என்பதே. சித்தர்கள் தனஞ்சயின் வாய்வை உடலில் சிரசில் நிறுத்தி அதை வெளி செல்லாமல் அடைத்து வைத்து விடுவார்கள். அது தேகத்திலேயே பல காலம் இருந்து தேகம் இரும்பாய் புடமாகிவிடும். பிறகு அது சிவலிங்கமாக உருவெடுக்கும். இதுதான் சுயம்புலிங்கம். இந்த வாய்வை வெளியே விட்டால் பிறகு பிறவி வாய்த்துவிடும். இந்த வாய்வை வெளியே விடாமல் அடைத்து வைத்தால் பிறவி எடுக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. இது சித்தர்களின் கோட்பாடு. இந்த உடலை அப்படியே வைத்துவிட்டு அவர்கள் சூட்சும தேகத்தின் வழியாக வெளியேறியே வந்து விடுவார்கள். இது ஒளி அணுக்களால் ஆனது. பிராணதேகம், ஒளி தேகம், ஜோதி, தீபம் என்று பல பெயர் உள்ளது. ஆக உடலை இங்கேயே வைத்துவிட்டு காரண சரீரத்தின் வழியாக அவர்கள் அழியாத தேகம் பெற்று வெளியே வந்து விடுவார்கள். உடலையும் உயிரையும் இப்படி பிரித்து இதற்கு பங்கம் விளைக்காமலும் உயிரையும் பாதுகாத்து கொண்டனர். ஆனால் நீங்கள் அறிவது பிறவைக்கு முற்றுப்புள்ளி வைக்க இதை விட்டால் வேறு வழி இல்லை. நீங்கள் செய்ய வேண்டியது என்னவென்றால், முதலில் தனஞ்சயின் வாயுவை வாசிக்காற்றால் மேலே ஏற்றி அங்கே இருக்கும் ஒளி அணுக்களுக்கு உயிர் கொடுத்து அந்த ஒளி அணுக்களை பெருக்க செய்ய வேண்டும். இதுதான் உயிர் வளர்க்கும் முறை. இந்த உயிரணுக்கள் பிராணசக்தியை உணவாக கொண்டு அமுத நீரையும் உட்கொண்டு ஜோதியாய் வளர்ந்து நீங்கள் மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வீர்கள். எப்படி நாம் கர்ப்பத்தில் வளர்ந்தோமோ அப்படியே இந்த தேகத்தையும் வளர்க்க வேண்டும். 2 கண், 2 காது, 2 காய், 2 கால் கொடுத்த இறைவன் நமக்காக உயிரையும் 2ஆக கொடுத்துள்ளான். நேரம் மிகவும் குறைய வீணாக ஆசை மோகத்தில் வீழாமல் நாம் உயிரோடு இருக்க வாழ வகை செய்ய வேண்டும். இல்லையேல் நாம் என்ற நிலையே இல்லாமல் உடலை மண்ணை தின்னுவிடும், உயிரை காற்று தின்னுவிடும். உனக்கு அட்ரஸே பிறகு கிடையாது. இயேசுவின் வார்த்தை பாருங்கள், பாவத்தின் சம்பளம் மரணம். பாவம்னு எது? உடல் தான் பாவத்தின் கூறு. பாவத்தின் சின்னம்தான் உடல். பாவத்தின் காரணமாக தான் உடல் வந்தது. அதனால தான் அவர் சொல்கிறார், பாவத்தின் சம்பளம் மரணம். அதோடைய உடலுக்கான சம்பளம் என்னது? மரணம்ங்கிறார். அந்த உடல் வெறும் மரணம், மறுஜென்மம் கிடையாது என்று கூறிவிட்டார். மரணம் அத்தோடு முடிந்தது என்று அர்த்தம். செய்த தவறுக்கு அரியஸ் கிடையாது, டிசி கொடுக்கப்படும். இடைக்காடி சித்தரை சொல்கிறார் பாருங்கள், பேய் குரங்கு போல பேருலகில் இச்சை வைத்து நாய் நரிகள் போல அலைந்தால் நன்மையுண்டோ மனமோ அப்படின்னு இடைக்காடர் சொல்கிறார். அப்புறம் கொங்கண சித்திரர் சொல்கிறார் பாருங்கள், உச்சிக்கு நேர் உண்ணாவுக்கு மேல் நிதம் வைத்த விளக்கு எரியுதடி, அச்சுள்ள விளக்கு வாழையடி, அவியாமல் எரியுதடி வாழை பண்ணே அப்படிங்கிறார். அப்புறம் எரியுதே ஆறு வீட்டிலே, எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை, தெரியுது போக வழியும் இல்லை, பாதை சிக்குது வாழை பெண்ணே. கொங்கண சித்திரர் சொல்கிறார், உச்சிக்கு நேரே உண்ணாவுக்கு மேலே சிரசுக்கு நடுவில் நிதம் வைத்த விளக்கு எரியுது என்று கூறுகிறார். நிதம் வைத்த விளக்கு என்றால் என்ன? ஒளி அணுக்கள் தினமும் பிறந்து இறந்து கொண்டு இருக்கிறது. அது எரிவதற்கு எண்ணெயும் இல்லை தண்ணீரும் இல்லை என்று கூறுகிறார். அப்போது அந்த விளக்கு எப்படி இருக்கும்? மின்சாரத்தில் எரியும் விளக்குக்கு தண்ணீரும் இல்லை எண்ணெயும் இல்லை, அது மின் அணுக்களால் எரிகிறது. அதுபோல் ஒளி அணுக்களால் ஆன விளக்கு நமக்குள் எரிந்து கொண்டிருக்கிறது. அதற்கு தேவையான பிராணசக்தியை கொடுத்து வேதிக்கும் தன்மையான அமுத நீரையும் கொடுத்து வந்தால் இந்த ஒளி அணுக்கள் சேர்ந்து பெரிய ஆறாவாக வளர்ந்து நீங்கள் ஒளி தேகமாக மாறிவிடுவீர்கள். இறைவனுக்கு பின்னால் அந்த வட்ட வடிவமான ஒளியை போட்டோவில் நீங்கள் பார்ப்பீர்கள். தலைக்கு பின்னால் அந்த வட்ட வடிவத்தை பார்த்திருப்பீர்கள். இதுதான் அந்த ஆறா வெள்ளையாக வரைந்திருப்பார்கள். இதுவரை கூறியதெல்லாம் குரு சிஷ்யர் பரம்பரைக்கு மட்டும்தான் இந்த செய்திகள் சொல்லப்பட்டது. கலியுகத்தின் சிரமம் பொருட்டு பிரம்மம் இந்த சரீரத்தின் மூலமாக உங்களுக்கு பல உண்மைகளை போதித்து உங்கள் வரவை எதிர்நோக்கி காத்திருக்கிறது. வணக்கம்.